வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா உடல் பலகீனம், உடல் சோர்வா இருக்கிறது, உடல்ல சத்து குறைபாடு, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு எப்படி ஒரு லேகியத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்றது, தயாரிக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். அதுக்கு நம்ம எடுத்துட்டு போற ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோரைக்கிழங்கு. பாத்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்னதாக தான் இருக்கும். இந்த கோரைக்கிழங்கு பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல விலை கம்மி தான், நீங்க தேவையான வாங்கிக்கலாம். இந்த கோரைக்கிழங்கை பயன்படுத்தி ஒரு லேகி எப்படி பண்றது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இந்த கோரைக்கிழங்கு ஒரு 100 கிராம், அதாவது ஒரு 200 கிராம் வாங்கிட்டீங்கன்னா மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி நல்லா ஜடிச்சு ஒரு 100 கிராம் பொடி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா இல்ல அமுக்குரான் கிழங்கு, இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரிபாலா, திரிகடுகு மற்றும் கொஞ்சம் லவங்கம், ஒரு 10 கிராம் லவங்கம், 10 கிராம் ஏலம், 10 கிராம் பட்டை, இப்படி இந்த விகிதாச்சாரப்படி எடுத்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா ஒரு இலை வறுவல வறுத்து நல்லா சூரணம் பண்ணி பொடியா நீங்க எடுத்து வச்சுக்கணுங்க. பொடியை எடுத்து வச்சுட்டு அது கூட பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். இதை பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரு இந்த கோரைக்கிழங்கு ஒரு 100 கிராம், அமுக்குரான் கிழங்கு ஒரு 50 கிராம், ஒரு திரிபாலா ஒரு 50 கிராம், திரிகடுகு ஒரு 50 கிராம், பட்டை கிராம் எல்லாம் சேர்த்து ஒரு 30 கிராம், இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 250 கிராம் வந்துச்சுங்க. ஒரு 250 கிராம் வரும்போது ஒரு 550 கிராம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பனம் கருப்பட்டி இதை எடுத்துக்கலாம். இந்த பனங்கருப்பட்டியை நல்லா ஒரு கடாயில போட்டு நல்லா ஒரு பாகா காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபில்டர் பண்ணதை எடுத்து நல்லா கடாயில ஊற்றி நல்லா கொதிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து பொடி பண்ணி வச்சு சளிச்சு எடுத்துக்கூடிய அந்த சூரணத்தை போட்டு இளந்தீயில நல்லா லேகிய மாதிரி பண்ணிட்டே இருக்குங்க. நல்லா அடிப்பிடிக்கும். இந்த அடிப்பிடிக்காத மாதிரி நீங்க நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விட்டு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு உருண்டு திரண்டு வருங்க. நல்லா ஒரு சட்டியா வந்துடும். நீரெல்லாம் வத்தி நல்லா கிண்டும் போதே தெரியும் அது உருண்டு வர்றது. அந்த மாதிரி பக்குவத்துல இறக்கி வச்சு அந்த லேயத்து கூட அந்த நீங்க நெய் தேவையான ஊற்றி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தேன் தேவையான ஊற்றி நல்லா கிளறி எடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாட்டில்ல ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி கீழேயும் கொஞ்சம் தேன் ஊற்றிக்கோங்க, மேலையும் கொஞ்சம் தேன் ஊற்றி நல்லா ஒரு 2 நாள் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுத்து டெய்லி ஒரு ஸ்பூன் பால்ல கலந்து சாப்பிடலாங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பால்ல கலந்து சாப்பிட்டீங்கன்னா காலையும் இரவும் இப்படி 2 வேளை சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா உடலுக்கு நல்ல ஆற்றலை கொடுத்து நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். அற்புதமான வேலை தாங்க லேகியம் தாங்க இந்த லேகியம். இந்த கோரைக்கிழங்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப விலை மலிவா கிடைக்கக்கூடியதா. ஆனா அது பாத்தீங்கன்னா 3 தோஷத்திலையும், வாதம், பித்தம், கபம், இந்த 3 தோஷத்தையும் அது ஒரு சமநிலைக்கு கொண்டு வர்றதாங்க. அந்த ஒரு பொருள் பாத்தீங்கன்னா அற்புதமான உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். பெண்களுக்கும் நல்ல ஒரு ஏற்ற ஒரு லேகியமா இருக்குங்க. நன்றி, வணக்கம்.